ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குடியா ரிவா vlogs. நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நம்ம என்ன பேக் பண்ணுன்றதை பார்க்கலாமா? 1/2 kg ப்ரௌனி ஸ்லாப் அண்ட் 2 kg ப்ரௌனி பீசஸ், 1/2 kg கிறிஸ்மஸ் ப்ளம் கேக். இது 3 தான் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு 1/2 kg எக்லெஸ் ப்ரௌனி ஸ்லாப் ரெடி பண்ணிக்கிட்டு அதில் சாக்லேட் கனேஜ் ஃபுல்லாக மேலே போட்டுட்டு அதை டிசைன் பண்ணிவிட்டு சைட்ஸில் சாக்லேட் சிப்ஸ் அண்ட் கோல்டன் சுகர் பால்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிட்டோம். தென் ஃபேக் கோல்டன் பால்ஸ் வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே டாப்பர் அண்ட் பட்டர்ஃப்ளை அக்ரெலிக் டாப்பர் வச்சு இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. தென் 2 kg ப்ரௌனி ஸ்லாப் எக் ரெடி பண்ணிக்கிட்டு அதை பீஸாக கட் பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. அதில் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக இது மாதிரி சாக்லேட் கனேஜை போட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு டூத் பிக்கை வச்சு அதுக்குன்னு ஒரு டிசைன்ஸை கொடுத்துட்டு சைட்ஸில் ஃபுல்லாக நட்ஸை சாப் பண்ணிவிட்டு ஒரு பீஸுக்கு நட்டி ப்ரௌனின்னு ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு பீஸுக்கு சாக்லேட் சிப் ப்ரௌனி மாதிரி ரெடி பண்ணோம். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே பெண்டு நிமிந்துடுச்சு. சரிடான்ட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்து மழை பெஞ்சிட்டு இருந்ததை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ரீசார்ஜ் ஆனோம். மறுபடியும் போய் வேலையை பார்க்கலான்ட்டு மறுபடியும் டெக்கரேட் பண்ண கிளம்பிட்டேன். மீதி இருக்க பீசஸ்க்கெல்லாம் சாக்லேட் கனாஜா போட்டு நட்ஸை போட்டு சாக்லேட் சிப்ஸ் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாத்தையும் ஒரு பிக்கும் எடுத்துக்கிட்டு தென் வெயிட் மிஷினை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வெயிட் போட்டு செப்ரேட் பண்ணியாக எடுத்து வச்சிட்டேன். 1 kgக்கு 6 பாக்ஸஸ் வந்தது. ஒரு பாக்ஸும் 175 grams கிட்ட இருந்தது. ஸோ 2 kgக்கு 12 பாக்ஸஸ்னு தனியாக எடுத்து வச்சாச்சு. தென் கிறிஸ்மஸ் கேக்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸை ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. லாஸ்ட் வீக்கே கிறிஸ்மஸ் கேக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெய் மெஷர்மெண்ட் பண்ணி சாப் பண்ணி எல்லாத்தையும் ரம்மில் சோக் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் அதுக்கு தேவையான ஸ்பைஸ் மிக்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒன்றையும் செப்பரேட்டாக கிரைண்ட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது மாதிரி மோர் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம பேஜை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். இதில் கரோண்டான்னு சொல்கிற அந்த ப்ளம்மை சாப் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டிலே ஆச்சு. ஒரு ப்ளம்லேயுமே சீட்ஸ் இருந்தது. ஸோ ஒரு ப்ளம்மையும் கட் பண்ணி அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி சாப் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டிலே ஆச்சு. ஸோ சோக் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து ஒரு 250 கிராம் எடுத்துக்கிட்டு அண்ட் 250 கிராம் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஸ்பைஸ் மிக்ஸை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேக்கிங்க்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ பேக்காகி வந்த கிறிஸ்மஸ் கேக் இப்படி தான் இருந்தது. இன்றைக்கான 3 கேக்கையும் இப்படி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடித்தோம். அண்ட் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடு தான்ற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you all in the next video. Tata, bye bye.